2 பக்கம் 30 அடி ரோடு வர்ற மாதிரி ஒரு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்து அமைஞ்ச ஒரு நல்ல வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச ஹாலை எப்படி அழகுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைட் வால் ஃபுல்லுக்குமே உங்களுக்கு டிவி யூனிட் அப்படிங்கிற மாதிரி நல்ல கோல்டன் எல்லோ வித் டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு டிவி யூனிட், பேஸ் கேபினெட், செல்ஃப்ஸு, அதுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்து மேலே 3 லேயர்ஸில் ஃபால் சீலிங் பண்ணி அதுலேயும் கியூபிக் பேட்டர்னில் எல்லோ, லைட், ஒயிட் அப்படிங்கிற மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் பெயிண்ட் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் லைட் கொடுத்து ஒரு அட்டகாசமாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஐமை ஹோமின் இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு 2 பக்கம் 30 அடி ரோடு வர்ற மாதிரி ஒரு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்து அமைஞ்ச ஒரு நல்ல வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். டூப்ளக்ஸ் பேட்டர்னில் பாருங்கள், 2 பக்கமும் நம்மளுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. மேற்கு புறத்துலையும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் ஸ்ட்ரைப் டிசைன்ஸில், அதே மாதிரி வடக்கு பக்கத்துலையும் நம்மளுக்கும் ஸ்ட்ரைப் டிசைன்ஸில் ட்ரை கலரில் பெயிண்ட் அடித்து அட்டகாசமாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த 3 BHK. முன்னாடி ஒரு கார்டன் போர்ஷன் கொடுத்து 2 கேட், விக்கெட் கேட் ஒன்று, பெரிய கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க மெட்டலில். இந்த மெட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. காம்பினேஷன்ஸ் கலர்ஸ் வந்து உங்களுக்கு எலிவேஷனுக்கு மேட்சான மாதிரியே கொடுத்துருக்காங்க. பெரிய கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 11x20. இதில் ஜலமூலையில் போரும் உங்களுக்கு வாட்டர் சம்ப் இருக்குது. 6000 லிட்டர் வாட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. விக்கெட் கேட் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு சுற்றி வர இடம் கொடுத்து ஃப்ரண்ட்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. 5x7 அப்படிங்கிற பேட்டர்னில், ஃப்ரெஞ்ச் விட்டோ பேட்டர்னில் வுட்டனில் பண்ணி கொடுத்துருக்காங்க தேக்கு மரத்தில். 16x16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச ஹாலை எப்படி அழகுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் சைட் வால் ஃபுல்லுக்குமே உங்களுக்கு டிவி யூனிட் அப்படிங்கிற மாதிரி நல்ல கோல்டன் எல்லோ வித் டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு டிவி யூனிட், பேஸ் கேபினெட், செல்ஃப்ஸு, அதுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்து மேலே 3 லேயர்ஸில் ஃபால் சீலிங் பண்ணி அதுலேயும் கியூபிக் பேட்டர்னில் எல்லோ, லைட், ஒயிட் அப்படிங்கிற மாதிரி கலர் காம்பினேஷன்ஸில் பெயிண்ட் பண்ணி ஸ்ட்ரைப்ஸ் லைட் கொடுத்து ஒரு அட்டகாசமாக கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. 2 பெரிய ஜன்னல் அமைஞ்ச இந்த ஹால்லைங்க. அதுலேருந்து உள்ளே போனோம்னா ஒரு லாபி. கிழக்கு பார்த்த இடத்துல அக்னி மூலையில் கிச்சன் வித் டைனிங் ஹாலில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் 2 ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் நல்ல காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கிச்சனில் ஃபுல்லுமே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கபோர்டு ஒர்க் பண்ணி கீழே எல் டைப்பில் கிரானைட்ஸ் போட்டு அதுக்கு கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், கட்லரிக்கு, கேபின் அப்படிங்கிற மாதிரி மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் லைட்டை காம்பினேஷன் பேஸ் பண்ணி அட்டகாசமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிச்சன் வித் டைனிங்கில் இருந்து ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. பூஜா யூனிட்டுக்கும் உங்களுக்கு மாடலர் கிச்சனுக்கும் ஒரே மாதிரி டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறது நல்லா எடுப்பாக இருக்குது. வீட்டு கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு லைட் கிரே காம்பினேஷனில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸோடு அமைஞ்ச இந்த கிச்சன் வித் டைனிங். அதிலிருந்து லாபியில் படிக்கு கீழே நம்மளுக்கு நல்லா ஸ்டோரேஜ் ரூமோ ஒரு யூட்டிலிட்டி பர்பஸ்க்காக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து தென்மேற்கு மூலையில் அமைஞ்ச ஃபர்ஸ்ட் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. அதுலேயும் மேற்கு பார்த்த சைடு ஃபுல்லுமே உங்களுக்கு அட்டகாசமாக செல்ஃப்ஸ் இன்டீரியர் பண்ணி கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. நார்மலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் 16x10 அப்படிங்கிற அளவில் இருக்கிறது ஒரு சிறப்பாக இருக்குங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா 4x6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச அட்டாச்சு டாய்லெட் உங்களுக்கு ஒரு சைடு வாலில் டார்க்காகவும் பாக்கி 2 சைடு லைட் கலர் காம்பினேஷன்ஸில் மார்பிள் பேட்டர்னில் எல்லா டாய்லெட்டும் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸும் சைடு ஃபால்க்கு நல்லா கிளாஸியான டைல்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க. பிராண்டரில் ஃபிட்டிங்ஸ் போட்டுருவாங்க. கிளாஸ் செட் வந்து வெஸ்டர்ன் பேட்டர்னில் வச்சு கொடுத்துருவாங்க.
நார்மலாக உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க. நல்ல காற்றோட்டமாக அமைஞ்சிருக்கு, 2 ஜன்னல் வச்சு வித் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு நல்ல கிரானைட்ஸில் படி கொடுத்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் பண்ணி அட்டகாசமாக இருக்குங்க. 6க்கு 6 அப்படிங்கிற ஃபோயரில் 2 பக்கம் பேரலாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஹெட்ரூமில் என்ன சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேலே நேச்சுரல் வெளிச்சம் வர்ற மாதிரி உங்களுக்கு இயற்கையாக நல்லா ரசிக்கிற மாதிரி கிளாஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஹேங்கிங் லைட் போட்டிருக்கிறது ஒரு அற்புதமான எழில் மிகுந்த தோற்றத்தை தருது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதே மாதிரி குபேர மூலையில் வடக்கு பார்த்து அமைஞ்ச செகண்ட் பெட்ரூம் 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் மேலே லெஃப்ட்லையும் கீழே இங்கே கேபினெட் ட்ரெஸ்ஸிங் ரூமும் பண்ணி ஒரு அட்டகாசமான இன்டீரியரோடு அமைஞ்ச 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச செகண்ட் பெட்ரூமுங்க. 2 ஜன்னல் கொடுத்து பெயிண்ட்டுக்கு மேட்சாகவே 2க்கு 4 அப்படிங்கிற டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, வெர்டிஃபைட் டைல்ஸ். அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 4க்கு 6 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு டார்க்காகவும் 2 சைடு லைட்டாகவும் கிளாசி ஃபினிஷில் இந்த டாய்லெட்டில் எல்லா டாய்லெட்லையும் கிளாசி ஃபினிஷில் உங்களுக்கு டைல்ஸ் 7 அடிக்கு லே டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே ஆன்டிசிகிட் செராமிக்ஸ் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டெல்லாம் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நேச்சுரல் லைட்டிங்ஸ் வெளிச்சம் வர்ற மாதிரி நல்ல 2 ஜன்னல் வச்சுருக்காங்க இந்த வீட்டில். எல்லா ரூம்லையும் நம்ம வீட்டில் மெயின் டோர் தேக்கல் கொடுத்து பாக்கி இருக்கிற டோர் எல்லாமே உங்களுக்கு ரெடிமேடில் ஃப்ளஷ் டோராக கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு லைட் ஐவரி கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டார்க்கான ப்ரௌன் கலரில் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் தேர்ட் பெட்ரூமுங்க, லாபியிலேருந்து போகிற மாதிரி. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தேர்ட் பெட்ரூமில் லெஃப்டில் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வெளிச்சம் நல்லா வர மாதிரி யூபிவிசியில் நம்மளுக்கு ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. ஃபைபரில் எல்லா டாய்லெட்டுக்கும் டோர் போட்டு கொடுத்து இந்த தேர்ட் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரூமுக்கு பெருசாக வச்சுருக்காங்க. 10க்கு 5 அப்படிங்கிற லெவலில் அமைஞ்சிருக்கக்கூடிய இது இட்டாலியன் மார்பிள் பேட்டர்னில் உங்களுக்கு லே டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வாலில் லைட்டாகவும் ஒரு சைடு வாலில் டார்க்காகவும் அதுக்கு ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்னில். இந்த வீட்டில் எல்லாமே ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்னில் இருக்கும். 10க்கு 5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பெரிய டாய்லெட்டுங்க. இந்த பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்தோம்னா நல்ல மெட்டல் கேட் கொடுத்து வெளியில் போகிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வெளியில் வந்தீங்கன்னா துவைக்கிற கல், மேலே மாடிப்படி ஏறக்கு மெட்டலில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் எலிவேஷன் 2 பக்கம் கார்னர் சைட்டுங்கிறங்காட்டி 2 பக்கம் பண்ணி மேலேயும் உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. துணி காய் போடுறதுக்கு ப்ரொவிஷன்ஸும் ஓப்பன் பால்கனி 2 பக்கம் இருக்கிறது இந்த வீட்டினுடைய சிறப்புங்க. இந்த வீடு எங்கே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் நல்ல பக்கா ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. 2.25 சென்ட்டில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டோடு அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டினுடைய டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். ஐமை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். சைட் விசிட்டுக்கு வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. மேலே வாட்டர் சம்ப், ஹெட்ரூமுக்கு உங்களுக்கு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, டஃப் அண்ட் கிளாஸு. ஐமை ஹோமின் நன்றி, கனவு மெய்ப்படும்.